கடலுக்கு பெரிய பிள்ளைங்களை அழைத்து கொண்டு போனாலும் கூட அலை வரும்போது நம்மள அறியாம கையை பிடிச்சுக்கிறோம்ல, அத மாதிரி பிள்ளைங்க செல்போன்ல என்ன பண்றாங்கன்னு பெரியவங்க பாருங்க. பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்வதற்காக முகம் தெரியாதவர்களுடன் தயவு செய்து செல்போனிலே தொடர்பு கொள்ளாதீர்கள். ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் 3 மணி நேரம் செல்போன்ல நேரத்தை சராசரியா செலவு பண்றோமா இந்தியர்கள் அத்தனை பேர்? யோசித்து பாருங்க, செல்போனை நீங்க யூஸ் பண்றீங்களா, செல்போன் உங்களை யூஸ் பண்ணுது? 10 பேர் லைக் பண்ணிருக்கேன் நீ நினைச்சுக்கோ. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 10 பேர்ல 9 பேர் அவன் இதையாவது போட்டா நீ லைக் பண்ணுமேன்னு தான் போடுறான், ஒழிய உண்மையிலேயே லைக் பண்ணி போடுறது இல்லை. உனக்கு யாரா எதிரி, பேஸ்புக்கா யூடியூபான்னு கேட்டா இந்த இளைஞர்கள் தான் எதிரி, இவங்களுடைய தூக்கம் தான் எதிரிங்க. செல்போன் இருக்கு பாருங்க, அது சக்கர வியூகம். தொட்டிக்கிட்ட டக்குனு துறக்கம் உள்ள போயிடலாம், ஆனா வெளியில வர தெரியாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். அந்த புள்ள தேடாமலே வந்து விழுங்க. அப்ப பார்க்க வேண்டியது யாரு? பேரண்டல் கைடன்ஸ் இருக்கு. அதுல தவிர்ப்பதற்குரிய அத்துணை வசதிகளும் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதில்லையே, தெரிந்தாலும் செய்வதில்லையே. யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம்ட்டு. கடலுக்கு பெரிய பிள்ளைங்களை அழைத்து கொண்டு போனாலும் கூட அலை வரும்போது நம்மள அறியாம கையை பிடிச்சுக்கிறோம்ல, அத மாதிரி பிள்ளைங்க செல்போன்ல என்ன பண்றாங்கன்னு பெரியவங்க பார்க்கவில்லை என்றால், அது பார்க்காத பெற்றோர்கள் இருக்கின்ற பிள்ளைகள் அவங்களாம் விருப்பி கூட பாக்குறது இல்லைங்க, அவங்களாம் மாட்டிக்கிறாங்க. எப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்வதற்காக முகம் தெரியாதவர்களுடன் தயவு செய்து செல்போனிலே தொடர்பு கொள்ளாதீர்கள். ஒவ்வொருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் 3 மணி நேரம் செல்போன்ல நேரத்தை சராசரியா செலவு பண்றோமா இந்தியர்கள் அத்தனை பேரும்? ஒரு நாளைக்கு 150 முறை நோட்டிபிகேஷன் எடுத்து செக் பண்றோமா? 150 முறை இந்தியர்கள் குறிப்பா. சரி, ஏன் இப்படி பாக்குறோம்? அந்த செல்போன்ல இப்படி போய் நம்ம மாட்டிக்கிறது. யோசித்து பாருங்க, செல்போனை நீங்க யூஸ் பண்றீங்களா, செல்போன் உங்களை யூஸ் பண்ணுது? மார்க் ஜூக்கர்பெர்க் என்கிற பேஸ்புக்கோட சிஇஓ அமெரிக்க செனட்ல கூட்டு உட்கார வச்சு, எப்படா கோடி கோடியா கொட்டுற டாலர்ல அப்படின்னு செனட் மெம்பர்ஸ் கேட்கிறாங்க. பெரிய சிண்டா நடந்தது. அவன் சொல்றான், சமூக ஊடகங்களுடைய மிகப்பெரிய வருமானமே விளம்பரங்கள் தான். நீ ஒரு செய்தியை பார்க்க உள்ளே நுழைந்தால் விளம்பரத்தை பார்க்காமல் உன்னால் எதையும் பார்க்க முடியாது. இது ஏதோ நீ அகஸ்மாத்தா போய் மாட்டிக்கிற விஷயம் இல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு தவறான செயல். உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக் கொண்டால் அவர்களுடைய வீட்டிலே காட்டிலே பண மழை பொழியும் என்பதற்காக உங்களுடைய வீக்கிரத்தை தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பது மன உளவியல். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மற்றவர்கள் தன்னை போல வேண்டும், தன்னை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதை அவன் தெரிந்து கொண்டு ஒரு படத்தை வந்து பேஸ்புக்ல அப்லோட் பண்றேன்னு வச்சுட்டு 10 நிமிஷம் ஆனாலும் ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். ஓபன் பண்ணி பார்த்தா ஹே யூ ரிசீவ்ட் 10 லைக்ஸ்னு வரும். 10 பேர் லைக் பண்ணிருக்கேன் நீ நினைச்சுக்கோ. ஆனா உங்களுக்கு தெரியுமா, 10 பேர்ல 9 பேர் அவன் இதையாவது போட்டா நீ லைக் பண்ணுமேன்னு தான் போடுறான், ஒழிய உண்மையிலேயே லைக் பண்ணி போடுறது இல்லை. எத்தனை பேருக்கு தெரியுது? உனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அதை எத்தனை மணி நேரம் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணுங்கிற நிரல் வரிசையை திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். இதுல போய் நம்ம தெரியாம மாட்டிக்கிறோம். அப்ப இந்த செல்போன்ல நைட் மோட், டார்க் மோட் எல்லாம் கொடுக்கறது உங்க வசதிகள்லாம் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனர் அவனுடைய சிஇஓட்ட போய் கேட்கிறான், ரீடர் ஹேஸ்டிங் அவன் பேரு. அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் சொல்றான், உனக்கு யாரா எதிரி, பேஸ்புக்கா யூடியூபான்னு கேட்டா இந்த இளைஞர்கள் தான் எதிரி, இவங்களுடைய தூக்கம் தான் எதிரிங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன்டா அப்படி சொல்றேன்னு. பகல்ல போறவனை நம்ம பார்க்க வச்சுட்டோம், அதுல எவ்வளவு வருமானம் வரணுமோ வருது. ராத்திரியில அவன் தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாரு, டார்க் மோட், நைட் மோடெல்லாம் வச்சுட்டு ராத்திரி பூரா செல்போனை நோண்டிக்கிட்டு 2 மணி வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருந்துட்டு காலையில சட்டை பட்டன் போட்டோமா இல்லையான்னு தெரியாம, என்ன சாப்பிட்டோன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி கிளாஸ்க்கு வரும். யாரு என்ன பேசினாலும் தெரியாது. இதற்காக உங்களை படிக்க வைக்கிறார்கள்? சிந்தியுங்கள். இவ்வளவு மோசமான கருத்துக்கள் செல்போனிலே அடங்கி இருக்கும் போது அதை நீங்க ஒழுங்கா உபயோகப்படுத்தினீங்கன்னா உச்சம் தொட முடியும்.
நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துறதா, கெட்டதுக்கு உபயோகப்படுத்தாம இருக்கிறதா அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால எல்லாம் +2, 10th, 9th, +1 இருக்கீங்க. நீட்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள், JEE அட்வான்ஸ்ல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள், இவர்கள் பாராட்டுகிறது ஜெய்ப்பூர்ல ஒரு மீட்டிங். ஒரு ரிட்டையர்டான தலைமைச் செயலாளரையும் என்னையும் அழைச்சிருந்தாங்க. 2 பேர் போனோம். வரிசையா உட்காந்துருக்காங்க எல்லாரும், அம்மா அப்பாவோட. இப்ப நீங்க உட்காந்துருக்கிற மாதிரி. என்ன உட்காந்துருக்கான்? எய்ம்ஸ்ல, ஜிப்மர்ல டாக்டர் சீட் வாங்கிட்டு, பாம்பே ஐஐடியில, சென்னை ஐஐடியில IIT சீட் வாங்கிட்டு வரிசையா உட்காந்துருக்கான். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு. இந்த கோவிடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்க முடியாதனால, கோவிடுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை, சென்ற ஆண்டு வச்சிருந்ததுல நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன். மேல வர்றாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உங்க அப்பா என்னவா பண்றாங்க? பெரிய குடும்பமா இருக்கும் போது இருக்கு இந்த புள்ள. ஏன் அப்படின்னாக்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. இப்ப பிரபஞ்சன் 720 மார்க் வாங்கினதை சொல்லல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துக்கு பாராட்டு விழா 720க்கு 711 மார்க் வாங்கியிருக்கு. உங்க அப்பா என்னவா பண்றாங்க? அப்பா ஆட்டோ டிரைவர் சார் இருந்துச்சு. அவங்க அப்பா கண்ணில் தண்ணி கொட்ட கொட்ட மேல ஏறாரு. அவங்க அம்மாவோட. கார்த்திகே குப்தான்னு ஒருத்தன். உன் மார்க் என்னடான்னு கேட்டேன். JEE அட்வான்ஸ் உங்களுக்கு தெரியும். JEE மெயின்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க உட்காந்துருக்கான், பிரணவ் கோயல்னு. 2 பேரும் ஒன்னா வர்றான். என்ன நீ JEE மெயின்ல ஃபர்ஸ்ட், அவன் JEE அட்வான்ஸ்ல ஃபர்ஸ்ட், உங்க 2 பேருக்கு என்னடா வித்தியாசம்னு பட்டுன்னு அந்த JEE அட்வான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தவன் சொல்றான், கார்த்திகே குப்தா. சார், அவன் ஒரு ப்ராப்ளத்தை 1 நிமிஷம் எடுத்துக்குவான் சார், 60 செகண்ட்ஸ், நான் 30 செகண்ட்ஸ்ல போடுவேன் சார். சரிடா, அவங்க அப்பா வர்றாரு. எப்படா நீ இது மாதிரி உன்னால இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் வர போயிடுச்சு? அவன் சொன்னான் பாருங்க சார், 10th, 11th, 12th 3 வருஷம் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல சார். செல்போனை தொடவே இல்லை சார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சார். நான் இப்ப 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணி நேரம் 8 மணி வரைக்கும் படிப்பேன் சார். கிளாஸ் 9:30க்கு போயிடுவேன். சாயந்தரம் வருவேன் சார். 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் சார். டிஃபன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உட்காந்து 11 மணி வரைக்கும் படிப்போம் சார். 4 மணி நேரம் சார். காலையில 3 மணி நேரம், சாயந்தரம் 4 மணி நேரம் கிளாஸ்ல படிக்கிறது. கிளாஸ்ல என்ன பண்ணுவேன்? கிளாஸ்ல எல்லா போர்ஷனும் முடிச்சுட்டாங்க சார். உங்க ஸ்கூல் மாதிரி டைமுக்கு முடிச்சிடறாங்க. அது வரும்போது சொல்லிட்டு இருந்தாரு செக்ரட்டரி. 100 பரீட்சை எழுதி பார்த்துருப்பேன் சாருங்க. கேட்டுங்க பெற்றோர்கள்லாம். 100 பரீட்சை எழுதி பார்த்துருப்பேங்க. அவன் பாஸ் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கும் ஏதாவது சண்டை போடுறதுக்கு அவசியம் உண்டா? அவங்க அப்பா சொல்றாரு, சார் நான் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தேன் சார், வேண்டான்ட்டா சார். ஏன்டா வேண்டான்னு சொன்னேன். இல்லை சார், என்னோட ஒரு 6 பேர் இருந்தாங்க பக்கத்துல ரூம்ல எல்லாம். அவங்களாம் யாரும் செல்போன் வச்சுக்கல, நான் வச்சா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. இங்க எப்படி இருக்கு தலைகள, அவன் வச்சிருக்கா, நீ வாங்கி கொடு. இவன் என்ன சொல்றான், அவன்கிட்ட இல்லை, நான் எதுக்கு வச்சிருக்கணும்? டிஃபரன்ஸ் சாதாரண வித்தியாசம் இல்லை. சரிடா, அந்த 6 பேர் எக்கடா போனா இந்த பாருங்க சார் உட்காந்துருக்கான் எல்லாரும் பாம்பே ஐஐடியில சீட்டு வாங்கிட்டு வரிசையா காமிக்கணும். இப்ப எங்க நம்ம தோக்குறோம்? தயவு செய்து மாணவர்களே, ஒரு நல்ல இடத்தை கல்லூரியில் பிடிக்கும் வரை, மிகப்பெரிய உயரத்தை அடையும் வரை எக்காரணம் கொண்டும் செல்போனிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய பையன் சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கணும்னு அவனுக்கு தெரியும். வயிற்றுல இருக்கும் போதே எப்படி வெளியில வர்றதுங்கிறதுக்குள்ள பிறந்துருவான். அதனால அவனுக்கு தெரியாது. அபிமன்யு மாட்டிட்டு செத்துருவான். இதை ஏன் சொன்னேன்னு தெரியுமா? செல்போன் இருக்கு பாருங்க, அது சக்கர வியூகம். தொட்டிக்கிட்ட டக்குன்னு துறக்கம் உள்ள போயிடலாம். ஆனா வெளியில வர தெரியாது, வெளியில வர முடியாது. அதனால ஒரு 3 வருஷத்துக்கு அதை தொடாம இருக்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.